எடுத்து 50 ரூபா, வாங்கினா 80 ரூபா, போட்டு எடுத்து 50 ரூபா, அது 30 ரூபா, அது போட்டு எடுத்தா 30 ரூபா. வாங்கியாச்சு. நாங்கள் வந்து இறா 1 கிலோ வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இறா தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வானகரம் மீன் மார்க்கெட் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடை காலத்தில் நம்ம மீன் மார்க்கெட்டில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் எல்லோரும் பூ ஊற்றுவாங்க. ஸோ அதனால் மீன்லாம் வாங்கி நிறைய சமைப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, 5ஆம் வாரம். இன்னைக்கு ஆடி மாதம் 5ஆம் வாரம். நிறைய இடத்துல வந்து திருவிழாலாம் இருக்கு. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக்காகவும் இருக்கு. இது வந்து மீன் மார்க்கெட்டோட பழைய மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் காய்கறிலாம் விற்றுட்ருக்காங்க. நிறைய கூட்டம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. பட் இப்போ மீன் வேணும்னா மீன் வேணும்னா நம்ம புதுசாக திறந்துருக்க மீன் மார்க்கெட் தான் போகணும். ஸோ இந்த இடத்துல மீன் இருக்காது. ஸோ வாங்க நம்ம அங்கே போவோம். நம்ம வானகரம் மீன் மார்க்கெட் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள், சண்டே டைம்ன்றதுனால. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன மீன்லாம் புதுசாக வந்திருக்கு, என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வெளியே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பலூன் விற்கிறாங்க, டாய்ஸ்லாம் விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கேரி பேக் எடுத்துகிட்டு வாங்க மீன் வாங்குறதுக்கு. இல்லைன்னா டப்பா ஏதாவது பாத்திரம், சின்னதாக பக்கெட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா இங்கே கேரி பேக் தனியாக நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போய் மீன் பார்க்கலாம். எவ்வளோண்ணா இந்த மீன்? இது வந்து 1 கிலோ 120 ரூபா இந்த மீன். மீன் பேருனா? இது வந்து பில்லுகண்டா. ஒரு மீன் 2 கிலோ இருக்குமா? 2.5 கிலோ அப்படி வரும். ஒரு மீன் வந்து 2.5 கிலோ அந்த மாதிரி வரும். பில்லுகண்டை இந்த மீன் பேர். கார மீன் எவ்வளோண்ணா? கிலோ எவ்வளோண்ணா இது? 120. 120 இது. சங்கரா மீன் எவ்வளோண்ணா? சங்கரா 180 ரூபா, பெருசா 200 ரூபா. 180 ரூபா பெருசாக இருக்குது, நல்லா இருக்கு. மத்தி 150. மத்தி வந்து 150. மத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சீலா 300 ரூபா. சீலா 180 ரூபா. 180 ரூபா. எவ்வளோண்ணா அது? 220 ரூபா போடலாம். லாஸ்ட் 220 ரூபா போடுறேன். 250 ரூபா போடுது. 220 ரூபா போடுறேன்.
இறை எவ்வளோண்ணா? 250. எல்லாமே வா எல்லாமே இருக்கும். ஆடி மாதம் ரேட் எப்படி இருக்கு? ஆடி மாதம் எறா ரேட்லாம் எப்படி இருக்குண்ணா? ரேட் அதிகமாக கம்மியாக தான் கம்மியாக தான் இருக்கு. நாளைக்கு ஒரு ரேட்டு வரும். எவ்வளோண்ணா இது? 150 ரூபா. என்ன மீன் இது? காரப்பொடி. காரப்பொடி நல்லா பெருசாக இருக்குது காரப்பொடி. இது இது எவ்வளோ? 150 ரூபா. அண்ணா வவ்வால் எவ்வளோண்ணா? 500 ரூபாக்கா. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கா. டிவியில் காமிச்சிருக்கீங்க. இது பேர் என்ன? பேர் தெரியலையே. நண்டு இருக்கு அங்கே பாருங்க நண்டு. அதுக்கப்புறம் சீலா மீன், பாறை மீன், சீலா நிறைய வச்சுருக்காங்க. மஞ்சள் எல்லாம் பீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணா இது எவ்வளோண்ணா இது? 120. அது இது வந்து பாறை, அது வந்து கவலை. 120, 50. எவ்வளோண்ணா அது? 200 ரூபா தரும். கடல் ஓரை. இந்த மீன் கடல் ஓரை. சங்கரா எவ்வளோண்ணா? சங்கரா எவ்வளோண்ணா? எதுக்கு சங்கரா எங்க எவ்வளோ இது? 150. இதுதான் டிவியில் போடுறியா? என்ன டிவியில்? யூடியூப் படம் அதனால ஒன்று கிடக்கும். ஆ சரி வரேண்ணா. இது வந்து கட்லா, ஏரி கட்லா, ஏரி வவ்வால். ஆமாம். எவ்வளோ கேட்கலாமா? அண்ணா கட்லா எவ்வளோண்ணா? 80 ரூபா. அது வவ்வால் வவ்வால் எவ்வளோண்ணா? ஏரி வவ்வால் 120 ரூபா. நண்டு நண்டு எப்படி இருக்கு பாருங்க. நண்டு நண்டு எவ்வளோண்ணா? நண்டு எவ்வளோ? 180. வவ்வால் எவ்வளோண்ணா? 400 ரூபா. இந்த 550 ரூபா. 500 ரூபா போடுறேன். 500 ரூபா. இது சீலா சீலா 250 ரூபா. இது 100 ரூபா. 400 ரூபா. 400 ரூபா. நண்டு நண்டு எவ்வளோண்ணா? நல்லா இல்லை. இந்த நண்டு அந்த கலரில் இருக்கு. பானிபூரி நண்டு அது சூப்பு செய்யும். சரி. வேறு இதான் வந்து கருவாடுல அந்த மீன். இது என்ன மீன்னா? 80 ரூபா போட்டோ எடுத்து 50 ரூபா. வாங்கினா 80 ரூபா போட்டோ எடுத்து 50 ரூபா. வீடியோ எடுத்தா? அது 30 ரூபா. அது போட்டோ எடுத்தா 30 ரூபா. வீடியோ எடுக்கிறதுக்கா? போட்டோ எடுத்தா 30 ரூபா. கேட் ஃபிஷ்ஷா இது? கேட் ஃபிஷ்ஷா? கெளுத்திமா, கடல் கெளுத்தி. கடல் கெளுத்தி. நண்டு எவ்வளோண்ணா? நண்டு எவ்வளோ அது? 80 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. அது வவ்வால் மீன். வாழை மீன். வாழை இரு. சிவா கூப்பிடு. கலராக இருக்கு. என்ன மீன் இது? சீலாவா? இது ஒரு 2 சீலா தானா?
நான் மீன் முட்டை எவ்வளோண்ணா? இது எவ்வளோ இது? முட்டை 3 ரூபா வருமா? கேமரா மீன் முட்டையா இது? போட்டோ மஞ்சம்மா பேர் மஞ்சமாவா? மஞ்சம்மா பேர் 200 ரூபாய் சங்கரா போடுறா. சின்ன சங்கரை 200 ரூபாய். முருகா அது அம்மா மீன் அப்பா கொடுத்தாச்சு. என் மூஞ்சிலே தெரியாது, உங்க மூஞ்சிலே தெரியும். மஞ்சம்மா நிறைய டீ சாப்பிடல நிறைய நிறைய டீ தான். காபி இந்த இறா பாருங்க, பயங்கர கருப்பா இருக்கும். இது கருப்பேரை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கும். காட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கருப்பேரை வாங்க போகிறோம். அது 150 ரூபா தான் கிலோ. ஸோ அது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். போதும். ஸோ மீன் வாங்கியாச்சு, இறா வாங்கியிருக்கோம், மீன் இல்லை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கிக்கலாமா இது? இல்லை, இது யாராவே குழம்பு வச்சு கொடுத்துடலாமா? அதுக்குவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் கருப்பு இறா வாங்கியிருக்கேன். இந்த இறா வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதை செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ஸோ புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் கருப்பு இறா வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 150 ரூபா தான் கிலோ. வந்து நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய வெரைட்டி மீன் இருக்குது, புதுசாக இருக்குது. எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க, வேறு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கூட்டம் இன்றைக்கி நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து 5ஆம் வாரம் ஆடி மாதம். ஸோ இன்றைக்கி வந்து ரேட் கம்மியாக தான் இருக்குது. நீங்களும் வாங்க.